வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்மானம் என்று நான் கருதுகின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் கட்சியில என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. காவிரியின் குறுக்கே எந்த காரணத்தை கொண்டும் தமிழகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த அணையும் கட்டக்கூடாது என்பது விதி. அதற்கு மாறாக கர்நாடக மாநிலம் செயல்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், தடுத்து நிறுத்தப்பட வேண்டியவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். வெறும் தீர்மானம் பயன் தராது. தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் உண்மையிலேயே இது விஷயமாக அவர் அக்கறை கொண்டவராக இருப்பார் என்று சொன்னால் தன்னுடைய அரசுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய அரசாங்கம் கர்நாடகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே உடனடியாக கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சரோடு தமிழக முதல்வர் அவர்கள் சந்தித்து பேசி அநியாயமான முறையிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கர்நாடக முதல்வர் சிந்திக்கவே கூடாது, செயல்படக்கூடாது என்பதை வலியுறுத்த வேண்டும். அதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எப்போதுமே ஒன்றை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். காங்கிரஸ் கூடா நட்புக்கு சொந்தக்காரர்கள். அவர்களோடு இருக்கக்கூடிய கூட்டணியை உடைப்பதற்கு, அதாவது கூட்ட அரசாங்கத்தை வெளியிருந்து அவங்க ஆதரவு கொடுத்தாங்க, எப்படி இருந்து ஆதரவு கொடுத்தாங்க நீதான், அது வேற விஷயம். இன்னைக்கு முக்கியமான பொறுப்புள்ள அமைச்சர்களாக இருக்காங்க. இவங்க கேட்காமலேயே வரிந்து கட்டி கொண்டு செய்யறாங்க. இவங்க கேட்டு செய்யறாங்களா கேட்காம செய்யறாங்களா அதுல ரெண்டாவது விஷயம். கர்நாடகத்தில் அதே நிலையில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களையும் அமைச்சரவையிலிருந்து நீக்குவதற்கு தமிழக அரசாங்கம் தயாராக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். பாரதிய ஜனதால இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் ஒரு லட்சியத்தோடு கட்சியில் இணைந்தவர்கள். 50 வருஷம், நல்ல 50 வருஷத்துக்கு மேல கட்சியில் இருந்துகிட்டு இருக்கிறேன். பல சகோதரர்கள் சகோதரிகள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. யாரும் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக வந்தேன் என்று சொல்ல மாட்டார்கள். இந்த நாடு முதல்நிலை நாடாக உருவாக வேண்டும், என் தர்மம் காக்கப்பட வேண்டும். இந்த 2 உயர்ந்த லட்சியங்களுக்காக கட்சியில் சேர்ந்தவர்கள். ஆகையினால் அவர் எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் இந்த நிலைக்கு மாறான எந்த ஒரு நிலையும் எடுக்க மாட்டார்கள். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அமோகமான வெற்றியை தமிழகத்திலே பெற்றாக வேண்டும். 4வது முறையாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்க வேண்டும். அந்த அரசிலே தமிழகத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் அங்கம் வகிக்க வேண்டும் அமைச்சர்களாக. இதுதான் எங்களுடைய. ஆகையினால வந்த வெள்ளம் இருந்த வெள்ளத்தை கொண்டு போச்சுன்னு சொல்லக்கூடிய நிலைமை பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு காலமும் இருக்காது. நிதி பகிர்வுல தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு ஆளுநர் உரையில சொல்லியிருக்காரு. ஆளுநர் உரை எப்படி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அது ஆளுநருடைய கருத்து அல்ல, அரசாள்பவர்களுடைய கருத்தை அவருக்கு எழுதி கொடுப்பாங்க, அவர் வாசிப்பார், அவ்வளவு. நீங்க அவர் தோழர்னு சொன்னாங்கதான், என்னுடைய சகோதரன்னு சொன்னாங்கதான். எப்படி போய் சேர முடியுது உங்களுக்கு? கட்சிக்குள்ளால 1000 பிரச்சனைகள் வந்திருக்க முடியும். நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக வக்காலத்து வாங்குறேன்னு நினைக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு லட்சியத்துக்காக இருக்கக்கூடியதாட்ட சொல்றாங்க. அந்த லட்சியம் எனக்கு ஏற்புடையதோ இல்லையோ, ஒரு லட்சியத்துல நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க.
எத்தனை வருஷமா நீங்க உழைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் இத்தனை ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருந்த பொது உடைமை கட்சியினுடைய கருத்தும் தாவேகாவினுடைய கருத்தும் ஒன்றாக இருக்கின்றது. கார்ல் மார்க்ஸை கொன்னிட்டீங்கயா. இதைவிட கேவலமான செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது. தலைகுனிய வேண்டும் அவர். கார்ல் மார்க்ஸுடைய தத்துவங்கள் எனக்கு ஏற்புடையதோ இல்லையோ, ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இத்தனை காலம் இருந்து கொண்டு அது இங்கதான் இருக்குது, அது இல்லாம போச்சுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா வேற அர்த்தம். அது இங்கேதான் இருக்கிறது என்று சொன்னால் வேடிக்கைக்குரிய மனிதன் நீங்கள்.